யாழ்ப்பாணத்தில் செம்மணி மாத்திரமற்றி பலஸ்தீனா தலைமையகம் முதல் 96ஆம் ஆண்டளவில் யாழ்ப்பாணத்தில் நிறுவப்பட்டிருந்த முகாம்களில் சித்திரவதை கூடங்கள் நடாத்திச் செல்லப்பட்டமையை அன்றைய பாதுகாப்பு செயலாளர் தொடக்கம் சந்திரிகா வரை அறிந்திருந்ததாக சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் அண்மையில் கண்டறியப்பட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் 41 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 1996களில் செம்மணி முகாம், துண்டி முகாம் வரை இடம்பெற்ற கைதுகள், படுகொலைகள் மற்றும் சடலங்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் தொடர்பில் கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ஷ முக்கிய வெளிப்படுத்தல்களை முன்னெடுத்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், 1998ஆம் ஆண்டு எனக்கு மரண தண்டனை தீர்ப்பு விதிக்கப்பட்டதன் பின்னர் என்னுடைய கூற்று தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, முன்னாள் அமைச்சர் ஜெயராஜ் பெர்னாண்டோ புல்லே ஊடாக சிறைச்சாலை அதிகாரியான நாமல் பண்டார என்ற அதிகாரி மூலம் எனக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைத்திருந்தார். அந்த கடிதம் அமைச்சராலேயே எழுதப்பட்டிருந்தது. நான் மேல் நீதிமன்றத்தில் கூறிய விடயம் கோபத்தில் கூறப்பட்டது எனவும் அதனை வாபஸ் பெற்றுக் கொள்ளுமாறும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. நான் அந்த கடிதத்தை வாசித்ததன் பின்னர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் அதனை கையளிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதும் அந்த அதிகாரி கடிதத்தை வாசித்துவிட்டு திரும்பி தாருங்கள் என்று கூறினார். நான் அந்த கடிதத்தை திருப்பிக் கொடுப்பதற்கு மறுத்த போது அவர் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் என்னை மிலேச்சத்தரமாக தாக்கி கொள்ள முற்பட்டனர். இருப்பினும் அங்கிருந்து ஏனைய சிறை கைதிகளின் தலையீட்டினால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. அவ்வதிகாரிகளுக்கு எதிராக மனித உரிமைகள் ஆணைக்குழு வழக்கு தொடர்ந்திருந்த போதிலும் அதற்கு என்ன நேர்ந்தது என்று எனக்கு தெரியவில்லை. யாழ்ப்பாணத்தில் செம்மணி மாத்திரமன்றி பலஸ்தீன தலைமையகம் முதல் 1996ஆம் ஆண்டளவில் யாழ்ப்பாணத்தில் நிறுவப்பட்டிருந்த முகாம்களில் சித்திரவதை கூடங்கள் நடாத்திச் செல்லப்பட்டமையை அன்றைய பாதுகாப்பு செயலாளர் தொடக்கம் சந்திரிகா வரை அறிந்திருந்தனர். இதனை நான் யாழ் மக்களுக்கு மிகுந்த வருத்தத்துடன் தெரியப்படுத்துகின்றேன். அரியாலை 7வது இலங்கை ராணுவ கடலாட்படையில் செம்மணி முதல் துண்டி முகாம் வரை சகல சோதனை சாவடிகளிலும் மக்கள் கைது செய்யப்பட்டதுடன் C3 முகாமில் 7வது ராணுவ கடலாட்படை கூறிய சித்திரவதை கூடங்களில் உயிரிழந்தவர்களுடைய சடலங்கள் மணியம் தோட்டம் என அறியப்படும் பிரதேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டன.